மாணவர்கள் மாணவிகள் வந்து வெட்னரி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் விருப்பம் இருக்கும். அதை தாண்டி வந்து வெட்னரியை பொறுத்தவரை வந்து நல்ல ஸ்கோப் வந்து இருக்கு. இந்தியாவை மட்டும் இல்லாம அப்ராட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் எம்பிபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கோ அதே மாதிரியே வெட்னரிக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து வெட்னரி எடுக்கிறதுக்கு வந்து முதலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years பேக்லாம் வந்து நாங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது எம்பிபிஎஸ் தாண்டி வெட்னரி வந்து பெருசா வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெட்னரிக்கு அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெட்னரியை பொறுத்தவரையும் பிரைவேட் காலேஜஸ்ன்றது ரொம்ப பிரைவேட் காலேஜஸே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ் ஒரு சில காலேஜஸ் வந்து நார்த்தன் சைடுலாம் இருக்கு. அதை பத்திலாம் பின்னாடி நம்ம விரிவா பார்ப்போம். பட் வெட்னரியை பொறுத்தவரையும் வந்து 2 விதமான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்னு வந்து தமிழ்நாடு ஸ்டேட், இப்ப நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய கோட்டாக்குள்ள, இப்ப தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் நீங்க எடுத்தீங்கன்னா 12ஆம் மார்க், அதாவது 12ஆம் உடைய அந்த மதிப்பெண் இருந்தாலே, அதாவது 12th உடைய மதிப்பெண் இருந்தாலே வந்து அதை வச்சே வந்து அவங்க சீட் வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஆல் இந்தியா லெவல்ல நீங்க வெட்னரி படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஆல் இந்தியா லெவல்னா நான் போய் கர்நாடகால வந்து வெட்னரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆந்திரால படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது மாதிரி வந்து கேரளால படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி வந்து வேற ஸ்டேட்குள்ள போய் நான் வெட்னரி படிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நீங்க நீட் வந்து நீங்க எழுதிருக்கணும். ஸோ நீட் எழுதி எம்பிபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து எலிஜிபிலிட்டி நீட் மார்க் தேவையோ அதே மாதிரியே வெட்னரி நீங்க ஆல் இந்தியா லெவல்ல நான் சொல்றேன், நீங்க ஸ்டேட்குள்ள கம்பேர் பண்ணிக்கிறாதீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்குள்ள நீங்க வந்து வெட்னரி போய் படிக்கணும்னா 12th மார்க் இருந்தா அதை வச்சு நீங்க ஆல்ரெடி கவுன்சிலிங் வந்து நம்ம தனுவஸ்ல நிறைய பேர் போட்டிருப்பீங்க. நான் இந்த வீடியோல நான் சொல்றது முழுக்க முழுக்க வந்து ஆல் இந்தியா லெவல்ல வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய நீட் மார்க் அடிப்படையில வெட்னரி விசிஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பத்தி ஏற்கனவே வெப்சைட்ல போட்டிருக்காங்க பாருங்க. விசிஐ கவுன்சிலிங் ஃபார் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் academic year 2024-25 will be announced soon, please stay with us here அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்லயே நீங்க அப்பப்ப செக் பண்ணுங்க, கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லியிருக்காங்க சார், சொல்லுவாங்கன்னு சொல்றேன், சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, கேசஸ் எல்லாம் நிறைய போய்கிருக்கு. ஸோ நிறைய விளக்கங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வெட்னரியோடைய அந்த ஆல் இந்தியா லெவல் கவுன்சிலிங்ன்றது நமக்கு எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சைடு பை சைடு இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். ஸோ வெட்னரியை பொறுத்தவரையும் வந்து நீங்க வந்து ஆல் இந்தியா லெவல்ல கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணனா நீட் மார்க் வேணுங்க. 12th மார்க் மதிப்பெண் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டேட்ல தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க தனுவஸ்ல போய் நீங்க அட்டன் பண்ணுங்க. 12th மார்க் போக நீட்டும் நான் எழுதிருக்கேன் மார்க் இருக்குன்னா நீங்க வந்து விசிஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கான கட் ஆஃப் என்ன வேணும், எந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் வந்து வெட்னரிக்கு இருக்குன்னா கண்டிப்பா காம்படிஷன் ஹெவியாவே இருக்கும். ஏன்னா எம்பிபிஎஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ முன்னெல்லாம் வந்து இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். முன்னெல்லாம் வந்து ஒரு 5 years பேக்லாம் வந்து வெட்னரிக்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸ் வந்து நடத்தினாங்க. ஐ மீன் ஆல் இந்தியா லெவல்ல நான் சொல்றேன். ஆல் இந்தியா லெவல்ல நீங்க போய் கர்நாடகா, கேரளா இதெல்லாம் போய் நீங்க வந்து வெட்னரி படிக்கணும் அந்த காலேஜ்லலாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் நீட் மார்க், அதாவது நீட் எக்ஸாம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த என்ட்ரன்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஸோ நீட் ஓட மார்க்கவே வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது வெட்னரிக்கு நீங்க யூஸ் பண்ணி ஆல் இந்தியா லெவல்ல கவுன்சிலிங் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து விசிஏ கவுன்சிலிங் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து விசிஏ கவுன்சிலிங் பத்தி நிறைய வீடியோக்கள் தேவைப்படுது, நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நீட் மார்க் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆல் இந்தியா லெவல் வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியால அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். பட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ